சென்னையில் இருந்து ஆந்திரா பெங்களூருவுக்கு போக்குவரத்து நேரத்தை மிச்சமாக்கும் சித்தூர் தச்சூர் 6 வழி விரைவுச் சாலை சோதனை முறையில் திறக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் முதல் திருவள்ளூர் மாவட்டம் தச்சூர் வரையிலான 133 கிலோமீட்டர் தூரத்திற்கு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பில் 6 வழிச்சாலை சாலை அமைக்கும் பணி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. முதற்கட்டமாக சித்தூரில் இருந்து திருவள்ளூரில் உள்ள போந்தவாக்கம் வரை 92 கிலோமீட்டருக்கு 6 வழிச்சாலை அமைக்கும் பணிகள் முடிந்துள்ளன. இந்த சாலையில் சோதனை ஓட்டம் தொடங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரோடு டைவர்ஷன் எடுத்து வரேன் ஃப்ரம் பெங்களூர்ல இருந்து. டிஸ்டன்ஸே கம்மியாகுது, நல்ல ஸ்பீடு வரும், வெரி குட் ரோட்ஸ். இது கொஞ்சம் டீசலும் மிச்சமாகுது, பிளஸ் நம்மளுக்கு வண்டியும் ஃப்ரீயா போகுது. 100, 110, 120 போலாம், நல்லதா. அதே நேரத்தில் சாலைகளில் பல்வேறு இடங்களில் மேடு பள்ளம் இருப்பதாகவும் இதுபோன்ற சாலைகளில் வாகனங்களின் வேகத்தை அதிகரிக்க வேண்டும், 20 கிலோமீட்டர் இடைவெளியில் மருத்துவ வசதி, குடிநீர், கழிவறை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். பெஸ்ட் ரோடு, ஒரு சேஃப்டியா இருக்கு, ஒரு அர்ஜென்டானாலும் போகிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா நல்லா இருக்கு ரோடு. ப்ளஸ் மைனஸ் என்னன்னா பெட்ரோல் பங்க்கு, சர்வீஸ் ரோடு அது கொஞ்சம் கம்மியாக இருக்கு. பள்ளிப்பேட்டை போனால் 46 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 46 கிலோமீட்டர் இங்கே அப்போ பள்ளிப்பேட்டை தான் இருக்கும், எங்குமே கிடையாது. சென்டரில் 2-3 வாரத்தில் கொஞ்சம் மாதிரி பண்ணிட்டு நெல்லை இருக்கும், அந்த வில்லேஜ் பீப்புள் சொல்லி இருக்குன்னு அது ரோடு நல்லா இருக்கு. பட் ஆனால் ரோடு இன்னும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். மீன் வயலில் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் நிறையா இருக்கு. ஸோ டைம் கன்சம்ஷன் கொஞ்சம் பரவாயில்ல. ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாட்டை இணைக்கும் வகையிலும் சென்னை, எண்ணூர், காட்டுப்பள்ளி துறைமுகங்களுக்கு விரைவாக சரக்கு வாகனங்கள் செல்ல ஏதுவாகவும் இந்த சாலை அமைக்கப்படுகிறது. தற்போது போந்தவாக்கம், தச்சூர் இடையே நடைபெறும் சாலை பணிகளையும் விரைவில் முடித்து டிசம்பருக்குள் பயன்பாட்டிற்குள் கொண்டுவர தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் திட்டமிட்டுள்ளது.